நடந்திருக்கு, ரொம்ப பெயினா இருக்குன்னு சொன்னாரு. அவர் கெட் வெல் சூன் டாக்டர் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால ஒரு விஷயத்த சொல்ற, நேற்று இதே நடக்கும்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஹரிகரன் அப்படிங்கிறவரும் தாக்கப்படுகிறார். இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் பரவலாக இது நடந்து. இங்க கவர்மெண்ட் நீங்க எப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஒரு டாக்டரா வருகின்றது 100% எனக்கு தெரியும். யூஜி முடிச்சு, பிஜி முடிச்சு, நீட் எக்ஸாம் முடிச்சு, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல ஒரு ஜாபுக்கு வரும்போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நூற்றுக்கணக்கான பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேஷண்ட்டுக்கு 100% ட்ரீட்மெண்ட் கரெக்டாக வருது வரலன்றது அவங்க சைடு தரப்பாக இருந்தாலும் கத்தி குத்து என்பது தீர்வு கிடையாது என்பதை தேமுதிக சார்பாக, கேப்டன் சார்பாக உங்கள் என்னைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து மருத்துவர்கள் நல்லபடியாக உங்கள் பணிகளை செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் என்னைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். நேற்றே நான் அறிக்கை கொடுத்த டாக்டர்களை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனவே உங்களுடைய நியாயமான போராட்டம் வெற்றி பெற தேமுதிக சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு அனைவருக்கும். தமிழ்நாடு முழுக்க கவனத்திற்கு போராட்டம் நடந்திருக்கிட்டு இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து மருத்துவர்களுக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக எங்களுடைய ஆறுதலை மட்டும் இல்லை, எங்களுடைய ஆதரவையும் தெரியும். நீங்கள் எல்லாம் இப்போ கோஷம் போட்டப்ப ஏன் நாங்களோட உட்காந்து நானும் கோஷம் போட்டேன்னா, நீங்கள் சொன்ன நியாயம், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்றி மருத்துவர்களுக்கு பெரிய பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்டோட கடமை. இந்த பில்டிங்கு கலைஞர் பேர் வச்சு இது மட்டும் பெரிய சாதனை இல்லை. இந்த பணிபுரியும் டாக்டர்ஸு, செவிலியர்கள், இன்னைக்கு மற்ற பணிகளில் இருக்கும் அனைவருக்கும் பாதுகாப்பு உறுதி செய்வது, வருகின்ற எல்லா பேஷண்ட்ஸையுமே முறையாக செக் பண்ணி உள்ள அனுப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு நீங்கள் கவர்மெண்ட் செய்யணும். இது எனக்கு தெரியும் எந்த அளவு பணி சுமை உங்களுக்கு இருக்கிறது. எங்கள் மருத்துவர்கள் கம்மியாக இருந்தாங்க, மருந்து மாத்திரை இல்லை, எந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ உள்ளே போயிட்டு வர எல்லா சேர்க்கெல்லாம் உடஞ்சி, எந்த சிஸ்டம் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை என்பதை எங்களுக்கு ஒரு நாள் நான் உள்ளே போகும்போதே தெரியும். கவர்மெண்ட் எந்ததுக்காக வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க என்பது இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே படித்தவர்கள், மக்களை காக்கின்ற மிகப்பெரிய தொழிலில் இருக்கீங்க. நிச்சயமாக நல்லதொரு காலம் வரும். மருத்துவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைக்க நிச்சயமாக ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே உங்களுடைய நியாயமான போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை எல்லாம் நேரடியாக சந்திப்பதான் நான் நன்றி.